கூப்பிட்டு வரமாட்டேன். அதான் ஒரு சங்கடமா இருக்கு. உலகமெல்லாம் அழிஞ்சாலே ஆனா நீ அழியாதனுக்கு வந்ததுன்னா நல்லா இருக்கு. நல்லா இருக்குக்கா. என்ன பண்றது? பாபர் கண்டி ரொம்ப பிஸி. பாடெல்லாம் அப்படி சொன்னேன் நானு. வந்தாரை வரவேற்கும் தமிழ்நாடு. ஆமா, நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கிய மரியாதை அந்த வாங்கையான்ற பாரு. ஆமா, அந்த ஒரு மரியாதை வரவேற்க வேண்டாம் தமிழ்நாட்டிலே தமிழ் குடிமகன். ஆமா கரெக்ட். குடிமகன் தான் பெரிய போச்சு. அது இல்லைன்னா வளர்ச்சி இல்லையே. யாரே வளர்ச்சியே கிடையாது. 1000 ரேஷன் கார்டு அதுக்கு மேல ஒரு ரேஷன் கார்டு. ஆமா, அது ஒரு குடி தானே. ஆமா, அந்த குடிமகனை தான் நான் சொன்னேன். ஓ, அந்த குடி சொன்னியா? முன்னேற்றத்துல வந்த குடிமகன் வேணாங்க. நான் முன்னேற்றத்துல வந்து குடியேறும்போது பஸ்ஸில் வேலை அடித்துங்களா பாவம். ஊர் பேர் கட்டு போயிட்டு அந்த ஊருக்கு தான் ஆடுத்து போனாங்கன்னா பஸ்ஸில் பிடிச்சி அடிச்சாங்கன்னாக்க இந்த ஊர் பேர் தாங்க. ஆமா ஆமா, நாம தப்பாச்சுக்குவோம். அது யாரா அடிச்சுன்னா யாரா போட்டு விடு. வரவேற்க வேண்டிய நமது நாட்டிலே வளர்ச்சிகள் என்ன என்பதை கண்டறிய. ஆமா ஆமா, நான் வந்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் என்ன, ஏன் வந்த, என்ன காரணம், அதெல்லாம் தெரியும். சொன்னால் செய்விட்டு கேட்பேன். ஆமா, என்ன அது சொல்வதற்கு கேட்பதற்கு சரியான ஆள் இருக்கு. அது கேட்டு மக்களுக்கு அது இது விளக்கத்தை சொல்லணும். ஆமா, அதான் மூணு கை மாறும். ஒரு கை வாங்கினாங்க கொஞ்சம் வளர்ச்சி, ரெண்டாவது கை மாற அதுக்கு மேல வளர்ச்சி. அதை எடுத்து அந்த மரம் போனாங்க அதுதான் நிரந்தரமா நிக்கிறது, பேர் கிடைக்கிறது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கஷ்டப்பட்டு பாடுபடுறவனுக்கு 10 ரூபாய், அது இடையில் நிக்கிறான் பாரு. உனக்கு இருந்து நான் வாங்கினா எனக்கு 15, எனக்கு இருந்து அந்தாடு போனா 25. உழைக்கிறவனு கிடையாது. இதே இன்னைக்கு தரகது தான். இந்த 3வது வருஷத்துல சொல்ற பாரு, அவங்க தான் உழைக்கிறாங்க. ஆமா ஆமா, இப்ப தக்காளி நம்ம கூட 100 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அங்கிருந்து எடுக்கைக்கு வந்தா 150, அங்கிருந்து கடைக்கு போனா 200. அது மாதிரி தான் இப்ப. அதனால இதுவே மாத்திக்கிறாங்க. ஆமா, அதெல்லாம் மாறும் தம்பி. வளர்ச்சி வியாபாரம் மாறும், ஆனா தெருக்கூத்து மாறாது. தெருக்கூத்து மாறாதுன்னு சொன்னா கடைக்கால் சரியா இருக்கு. ஆமா, அந்த கடைக்கால் சரியா இருந்தா மாறாது. அந்த கடைக்கால் இல்லாத மேல மோல்டு போட்டு மனுஷன் வச்சுக்கோ, எனக்கு ஒன்னு அமுத்தின்னு ஒண்ணு. அது பேஸ் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா போடும். ஸ்ட்ராங்கா போட்டாதான் 7 நாள் 100 ஆண்டு இருக்கும். ஆமா, 100 ஆண்டுக்கு மேல அது கிரக வியாசம் பண்ணணும். அந்த ஸ்ட்ராங்கா போடாதனால இப்ப என்ன பண்ணுதுன்னா 40லயே உட்காந்துக்குது. அது நிலநடுக்கு வந்து செஞ்சுது. அந்த மாதிரி கோபால் மாதிரி ஸ்ட்ராங்கா பேச போட்டேன்னா அது போடலாம் கஷ்டம் தானே. அந்த மாதிரி 101வது ரேஷன் கார்டு வந்து அதனால என்னுடைய ஊரு நாடு விலகம் விவரமெல்லாம் தெரியல. ஆமா, அது தெரிஞ்சாதான் பேச முடியும். ஆமா, அதெல்லாம் பேச முடியாது. அவன் யாரோ அதனால அது விவரமாக அறிவிக்கின்றேன். கவனமாக கேட்கணும். ஆகட்டும். அங்க முன்ன நான் இளமையா வர காலத்துல நான் சொல்றேன்னாக்க தலைவர் அங்கே நிறுத்திடுவார். என்ன போய் கூட்டு போய் சொல்லிங்க, இங்க என்ன மேடையில சொல்றேன், மேடையில அந்த வார்த்தை எல்லாம் நிறுவாங்க. அப்படி ஊருக்கு வந்து அது சரியா இருக்கும். நான் சொல்றதுக்கு தான் போவோம். இன்னும் வெளி பார்த்து தெருக்குத்தாரு உடனே இந்த படம் பாட்டு போடுறோம். மூஞ்சி நாகப்பாம்பு மாதிரி இந்த பாருங்க பாட்டு செல்லும் அங்க கேட்கணும். ஆமா, இப்ப மேல தெருக்குத்தாரு பாடிட்டு அப்புறம் திருப்பி எங்க வாதியார் கேட்டாலும் ஆகாது. சவுக்கிலே கோலேஜ் கூட அடிப்பார். அதனால நம்மளுக்காக இவங்க அத்தனை விட்டு அமர்ந்துருக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அது நல்லதாக ஜட்ஜிங்க. அவங்க சாதாரணமான மக்கள் அல்ல, பார்வையாளர்கள். ஒரு நாடக கலைஞனுக்கு ஜட்ஜிகள். ஆமா, அவங்க கொடுக்கிற தீர்ப்பு சரியா இருக்கும். நம்மளுக்கு சரியா கிடைக்கணும். நம்ம நல்லது பண்ணணுமா கெட்டது பண்ணுமான்னா அவங்க தீர்ப்பு கொடுத்தா அது நிலையா இருக்கும். காத்தாருக்கு ஒரு தீர்ப்பு வரும். ஆமா, அந்த தீர்ப்புக்கு என்ன பண்ணணும்ன்றத நீங்க இப்போ யோசனை பண்ணணும். சரிதானே? அந்த மாதிரி என்னால் என்ன வெளியே வருதோ அதை கவனமா கேட்கணும். சரியானு கேட்டாதான் நம்ம நடைமுறை சரியா இருக்கும். அவ்வளவுதானே? ஆமா, அறிவிக்கலாம் தானே. மத்திய வாசி